சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 11ஆம் தேதி. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். உண்மையிலேயே தாழ்மையுடன் இருப்பது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கும் நமக்கும் ஒரு உதாரணத்தை கொடுத்தார். அவர் தம்முடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்துவிட்டு தண்ணீரையும் ஒரு கோப்பையும் எடுத்து அவருடைய சீஷர்களின் கால்களை கழுவினார். அவர் அவர்களுக்கு கற்பித்தார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனம். சாந்தமும் பணிவும் இல்லாமல் நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 12வது வசனம். உண்மையான பணிவு ஒரு சிறந்த நற்பண்பாகும். நாம் அனைவரும் சில சமயங்களில் தெரிந்தும் அறியாமலும் பெருமைப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பெருமை என்பது நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருக்கிறது. தேவனுக்கு நாம் செய்யும் ஊழியம் மற்றும் வேத அறிவை பற்றி நாம் பெருமைப்படலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாகவும் பலமாகவும் இருக்கிறார். அவருடைய மனத்தாழ்மையை பெறுவதன் மூலம் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளலாம். இந்த பணிவு நமது மனித முயற்சியால் வராது. நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உண்மையான நுகத்தை சுமக்கிறவர்களாக மாற வேண்டும். அவருடைய நுகத்தை நம் மீது ஏற்றுக்கொள்வதன் அர்த்தம் இதுதான். ஒரு ஜோடு காளைகளின் மீது நுகத்தடி இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த 2 காளைகளும் இணைந்து செயல்பட வேண்டும். நுகம் ஐக்கியத்தை பற்றி பேசுகிறது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடன் ஒரு பங்காளியாக ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த வழியில் மட்டுமே நீங்கள் பணிவுள்ளவர்களாக மாற முடியும். நம்மில் பலர் மனத்தாழ்மையுள்ளவர்களாக மாறுவதற்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றோம். எப்படியோ அல்லது வேறு வழியிலோ நாம் பெருமைப்படுகிறோம். இதனால் சிலரை விரும்பாமல் அவர்களை வெறுக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட பெருமை கொள்ளும் அபாயத்தில் இருந்ததால் கர்த்தர் மாம்சத்தில் ஒரு முள்ளை கொடுத்தார். தாவீதும் இதே ஆபத்தில் இருந்தான். அவன் தேவனுடைய கட்டளைக்கு மாறாக காளை வண்டியில் தேவனுடைய பேழையை கொண்டு வர முயன்றான். மற்றொரு முறை அவன் தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக இஸ்ரவேலின் வீரமிக்க மனிதர்களை எண்ண முயன்றான். இதனால்தான் தேவன் தாவீதை 2 முறை போரடிக்கும் அனுபவத்திற்கு கொண்டு வந்தார். இவ்வாறு தேவன் அவனது வாழ்வில் இருந்த கலையை அகற்றினார். கர்த்தர் நம்மிலிருந்து அகந்தையை அகற்றி நம்மை உண்மையிலேயே தாழ்மையுள்ளவர்களாக மாற்றுவதற்கு இதே வழியில் நம்மோடும் கூட நடந்து கொள்கிறார். இதற்கு பிறகுதான் அவர் நம்மை உயர்த்தி நம் மூலம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும்.